Hello friends, welcome to our channel English பேச ஆசையா. ஓகே, இன்னைக்கு வந்து 6வது நாள் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 6வது நாள். நம்ம 5 நாள் முடிச்சிட்டோம். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணீங்களா? முதல் நாள்ல இருந்து 5வது நாள் வரைக்கும் எல்லாரும் வீடியோஸ் பாத்தீங்களா? பார்க்காதவங்க பாத்துருங்க. ஓகேவா? சோ எப்பவுமே வந்து நான் சொல்ற ஒரே விஷயம் தான், வீடியோ பார்க்க வேண்டியது, பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. இதான் உங்க வேலை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்கிலீஷ் பேசிடுவீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் டே 5ல ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் இல்லையா? அந்த ஆன்சரை நான் இப்ப சொல்லிடுறேன். ஓகே, டே 5ல கொடுத்த ஹோம்வொர்க். ஓகே, என்ன கொடுத்திருந்தேன் நானு? அவர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் எழுதவில்லை, அவர்கள் எழுதுகிறார்களா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருச்சு. எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்திருந்தீங்க. நிறைய பேர் இல்ல, எல்லாருமே மோஸ்ட்லி கரெக்டா தான் கொடுத்திருந்தீங்க. ஓகே, இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். அவர்கள் எழுதுகிறார்கள். ஓகே, அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே வந்தா என்ன பண்ணணும்? வெர்ப அப்படியே போட்டுறணும், எஸ் எல்லாம் சேர்க்க கூடாது. தே ரைட், அவர்கள் எழுதுகிறார்கள். நெகட்டிவ்ல சொல்லணும், அவர்கள் எழுதவில்லை. அப்ப எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் வருமா, டசன்ட் வருமா? தே வந்ததுனால டோன்ட் தான் வரும் இல்லையா? தே டோன்ட் ரைட். நெக்ஸ்ட், அவர்கள் எழுதுகிறார்களா? கேள்வி கேட்கணும். டூல ஆரம்பிக்குமா, கேள்வி டஸ்ல ஆரம்பிக்குமா? டூல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? தே வந்திருக்கனால டூ தே ரைட். அவ்வளவுதான். தே ரைட், அவர்கள் எழுதுகிறார்கள். தே டோன்ட் ரைட், அவர்கள் எழுதவில்லை. டு தே ரைட், அவர்கள் எழுதுகிறார்களா? ஓகே, சோ இவ்வளவுதான் சிம்பிள் பிரசன்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வீட்ல பிராக்டிஸ் பண்ணீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் வீட்ல பிராக்டிஸ் பண்ணீங்களா? நல்லா ஈஸியா இருந்ததா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்? ஓகே, இந்த டே 6ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பார்க்க போறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் வந்து இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கொஞ்சம் அந்த டூ டஸ்ன்னு போட்டு இருக்கும், கொஞ்சம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தோணலாம். பட் இப்போ உங்களுக்கு அது ஈஸியா இருந்திருக்கும். பட் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸி. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இங்க பாருங்க, இது வந்து நம்ம வாழக்கூடிய டைம் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழக்கூடிய ஒரு டைம் லைன் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு செயலானது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ முடிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே வந்து இறந்த காலம் அல்லது முடிந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்த காலம் அப்படின்னா முடிஞ்ச காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்துல ஒரு செயல் முடிஞ்சிருக்கலாம், இந்த இடத்துல ஒரு செயல் முடிஞ்சிருக்கலாம், இங்க முடிஞ்சிருக்கலாம், எப்பனாலும் முடிஞ்சிருக்கலாம். ஓகே, நான் படித்தேன். எக்ஸாம்பிள் பாருங்க, நான் படித்தேன். ஓகே, அவன் விளையாடினான். விளையாடினான். பாத்தீங்களா? படித்தேன், விளையாடினான். கொண்டுங்கிற வார்த்தைலாம் வந்துடவே கூடாது. படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கொண்டுன்னு கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? நான் படித்தேன். இப்ப படிக்கிறீங்களா? இல்ல. அவன் விளையாடினான், விளையாண்டான், இப்ப விளையாடல. ஒரு செயலானது நடந்து முடிஞ்சிருக்கும், இறந்த காலம், அதை சொல்றதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஈஸி ஸ்ட்ரக்சர். ஓகே ரைட், அது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு நல்லா டீடைலா சொல்லி கொடுத்து, ஓகே, இதுலயும் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் 3 இருக்கு. பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா பாசிட்டிவா பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் படித்தேன். நெகட்டிவ்ல எப்படி சொல்வீங்க? நான் படிக்கவில்லை. கேள்வி எப்படி கேட்பீங்க? நான் படிச்சனா? அவன் விளையாடினான் இருக்கு. அவன் விளையாடினான், அவன் விளையாடவில்லை, அவன் விளையாடினானா? அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ நீ பார்க்க போறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இத நான் டீடைலா சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் போட்டிருந்தேன் இல்லையா, 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து வெறும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் தான் எப்படி ஃப்ரேம் பண்றது நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெகட்டிவ் சென்டென்ஸ் as well as interrogative sentence. Okay, how to frame a negative sentence and how to ask questions. Okay, in simple past tense. Okay, பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இருக்கிறதுலயே ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சர் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்க பாருங்க, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் பெயர்கள். நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள்,
அவர்கள், அவன், அவள், அது, அப்புறம் பேரு. செந்தில், ராமு, சீதா, சோமு, இந்த மாதிரி எந்த பேர் வந்தாலும் பரவாயில்ல, அந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒண்ணு முதல்ல வரும், அதுக்கப்புறம் வெர்பு வரும். முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நம்ம கத்துட்டு இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதனால இந்த வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கட்டுமா? இங்க பாருங்க, இப்போ ஒரு வெர்ப்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். ஃபார் எக்ஸாம்பிள், விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. ஓகேவா? இது வந்து பிரசன்ட் ஃபார்ம். இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா played. அதோட ed சேர்ப்போம். played. ஓகே, இதே இது நம்ம வந்து சமைக்கிற செயலை செய்யறோம், குக். ஓகே, குக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? குக். ஓகே, இது வந்து நான் இதுக்கு முன்னாடி 30 days பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுக்குறப்பே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி பேசிக்கா வேர்போட ஃபார்ம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன், வேணா அதை பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, பிரசன்ட் ஃபார்ம், அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். இதே இது ஈட் அப்படின்றது, ஈட்னா சாப்பிடுறது, இதோட பாஸ்ட் ஃபார்ம் யாரா சொல்ல முடியுமா? ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஏட். ஓகே, ஈஸியா இருக்கா? ரைட். இன்னொன்று ஸ்டடி. ஸ்டடி அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடீடு. ஸ்பெல்லிங் வந்து மாறும். இதெல்லாம் நீங்க நிறைய படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? நீங்க நெட்ல ரெஃபர் பண்ணாலே அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி, இந்த 30 days கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம 30 days போட்டிருந்தோம் இல்லையா, அதுல வந்து நான் இதுக்கு செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க எடுத்து. ஓகே, ஐ திங்க் அது வந்து ஒரு 4வது நாளா 5வது நாள் 6வது நாள் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸியா இருக்கா? அப்போ இந்த வெர்ப் வந்து எந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும்? பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் கத்துக்கும் போது பாஸ்ட் ஃபார்ம்ல தான் நம்ம எழுதணும். பிரசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பாஸ்ட் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இங்க பாருங்களேன், நான் வந்தேன் அப்படின்னு இருக்கு. நான் வந்தேன் அப்படிங்கிறது பிரசன்டா பாஸ்டா? நான் வந்தேன், ஒரு முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்லையா, நான் வந்தேன் முடிஞ்சு போயிடுச்சு அது வந்து. ஓகே, ரைட். இப்போ நான் வந்தேன் அதை எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எது சப்ஜெக்ட்? ஒரு சென்டென்ஸ்க்கு தேவையானதே வந்து சப்ஜெக்டும் வெர்பும் தான். வந்தேன் அப்படிங்கிறது வெர்பு. ஓகேவா? சோ இது எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சீங்க? வந்தேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ரைட். நான் வந்தேன் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. ஓகே, அதை போட்டுருங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வெர்பு தான் வரும். அந்த வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இங்க எது வெர்பு? வந்தேன். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கேம். அப்போ இந்த பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப என்ன வரும்? ஐ கேம், நான் வந்தேன். ஓகே, இதே இது யூனா என்னது? நீ அல்லது நீங்கள் இல்லையா? நீ வந்தாய் அப்படின்னு சொல்லணும். யூ கேம். நாங்கள் வந்தோம், we came. சப்ஜெக்ட் மாத்திரம் நிறைய சென்டென்ஸ் கிடைக்கும். அவர்கள் வந்தார்கள், they came. ஹீனா அவன், அவன் வந்தான், he came. ஷீனா அவள், she came. அது வந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? it came. நேம் செந்தில், செந்தில் வந்தான், அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? செந்தில் came. அவ்வளவுதான். சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல போட்டுறணும். அவ்வளவுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் விளையாடினேன் அப்படின்னு இருக்கு. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் விளையாடினேன், அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, விளையாடினேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்க இது சப்ஜெக்ட் ஐ, நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட போட்டீங்க. அடுத்து விளையாடினேன், விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அந்த பிளேவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? பிளேவோட பாஸ்ட் ஃபார்ம் பிளேட். ஓகே, அவ்வளவுதான். ஐ பிளேட், நான் விளையாடினேன். இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் சொல்றீங்களா எல்லாரும்? ஐ பிளேட், நான் விளையாடினேன். நீ விளையாடினாய் அல்லது நீங்கள் விளையாடினீர்கள், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும், ஐக்கு பதிலா யூ வரும். யூ பிளேட். அடுத்து வீணா என்னது? நாங்கள், நாங்கள் விளையாடினோம், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? we played. தேனா அவர்கள், அவர்கள் விளையாடினார்கள், they played. அவன் விளையாடினான், he played.
அவள் விளையாடினாள். she played. it அது விளையாடியது. ஒரு டாகோ ஏதோ ஒண்ணு விளையாடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். it played. லாஸ்ட் செந்தில் விளையாடினான். செந்தில் played. அவ்வளவுதான். அப்போ இந்த வெர்பு வந்து மாறவே மாறாது. எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட மட்டும் நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய சென்டென்சஸ் நீங்க உருவாக்கலாம். ஈஸியா இருக்கா? ஓகே. இதே மாதிரி இதுல நெகட்டிவ் ஃபார்ம் இருக்கு, அடுத்து இன்டரோகேட்டிவ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகே ஓகே. இப்ப வந்து நான் எடுத்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் விளையாடினேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நான் விளையாடினேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் விளையாடினேன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல போட்டீங்க? ஐ பிளேட் அப்படின்னு போட்டீங்க. ஓகேவா? சோ நான் விளையாடினேன். ஓகே, விட்டுருங்க. இப்போ நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து என்ன சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நான் விளையாடுகிறேன் அப்படின்னு இருக்கும். நெகட்டிவ்ல சொல்லும் போது நான் விளையாடவில்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஓகே, அதே மாதிரிதான் இதுலயும் வரும். நான் விளையாடினேன், இதுலயும் நான் விளையாடவில்லை அப்படின்னு தான் வரும். ஆனா நீங்க அந்த இடத்தை பொறுத்து பேசும்போது அது மாறும். அவ்வளவுதான். தமிழ்ல வந்து அங்கேயும் விளையாடலன்னு தான் வரும், இங்கேயும் விளையாடலன்னு தான் வரும். நிறைய பேர் என்ன சந்தேகம் கேட்கறீங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் நீங்க வந்து நெகட்டிவ் விளையாடல அப்படின்னு தான் சொல்றீங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் விளையாடல அப்படின்னு தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இது ஒருத்தர் கேட்கிற கேள்வியை பொறுத்தது. நீ விளையாடினியா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கேள்வி கேட்கறாங்க. ஏய் நீ விளையாடினியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம டிட் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். இதே இது நீ விளையாடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. நீ விளையாடுறியா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கேக்குறாங்க அப்படின்னா நீங்க நான் விளையாடலன்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் பிளே, நீங்க வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்றோம். கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து. தமிழ்ல வந்து அங்கேயும் விளையாடலன்னு தான் வரும், இங்கேயும் விளையாடலன்னு தான் வரும். ஓகேவா? ரைட். நிறைய பேர் இந்த சந்தேகம் கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி, அதனால சொல்றேன். ஓகேவா? நான் விளையாடினேன் அப்படின்னு இருக்கு. இப்போ நெகட்டிவ்ல சொல்லணும். நான் விளையாடவில்லை. விளையாடவில்லை. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இங்க didn't யூஸ் பண்ணுவோம். இங்க didn't யூஸ் பண்ணிட்டு didn't பிளஸ் வெர்ப் வரும். இந்த வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, அதை மாத்தாதீங்க. அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இங்க பாருங்க, ஐ பிளேட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஐ பிளேட் அப்படின்னா நான் விளையாடினேன். விளையாடவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பிளேட் அப்படிங்கறத பிரிக்கணும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. அது என்ன அப்படின்னா டிட் அப்படிங்கக்கூடிய துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் பயன்படும். இந்த பிளேட் அப்படின்னு இருக்கா, இதை பிரிச்சா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஈடில முடிஞ்சிருக்கா, டிட் போட்டு பிரிக்கணும். டிட் பிளஸ் பிளே. டிட் பிளஸ் பிளேட் அப்படின்னு போடக்கூடாது. ஓகே, டிட் பிளஸ் பிளே அப்படின்னு பிரிச்சா அது பிளேட். ஓகேவா? சோ டிட் பிளஸ் பிளே இஸ் ஈக்குவல் டு பிளேட். அவ்வளவுதான். ஓகேவா? சோ என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? இந்த டிட்டுக்கும் பிளேக்கும் நடுவுல ஒரு நாட் போட்டுருவோம். அவ்வளவுதான். அதுதான் இந்த டிட் நாட். இங்க ஏன் இந்த வெர்ப் டிட் நாட்க்கு அப்புறம் ஒரு வெர்ப் வருது, இந்த பிளே அப்படின்னு வருதா? இதுல ஏன் பிரசன்ட் ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கேன்? டிட் பிளஸ் பிளேன்னு பிரிச்சா இது வந்து பிரசன்ட் ஃபார்ம் தான். பாஸ்ட் ஃபார்ம் அப்படியே நம்ம எழுதக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அவ்வளவுதான். ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். சோ ஐ பிளேட் நெகட்டிவ்ல சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்னா ஐ போட்டு இந்த ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கோமா, டிட்டுக்கு அப்புறமா ஒரு நாட் போடுவோம். அவ்வளவுதான். ஐ டிட் நாட் பிளே. நான் விளையாடவில்லை. ஐ டிட் நாட் பிளே. ஐ டிட் நாட் பிளேட் அப்படின்னு ஈடி போடக்கூடாது. ஏன்னா பிளேடுங்கிற வார்த்தை ரெண்டா பிரிச்சாச்சு. டிட் பிளஸ் பிளேன்னு பிரிச்சு நடுவுல தான் நாட் சேர்த்திருக்கோம். இந்த டிட் நாட்டை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டென்ட் அப்படின்னு சொல்லலாம். டென்ட். ஓகே, டென்ட்க்கு அப்புறமா வரக்கூடிய அந்த வெர்ப் இருக்கு இல்லையா, அந்த வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் வெர்ப் வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் கேள்வி கேட்கும் போதும் அந்த வெர்பை டிட்ட வச்சு நம்ம பிரிக்கிறதுனால அந்த வெர்ப் வந்து எந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும்? இங்க பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதை மறந்துடவே கூடாது. ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஐ டிட் நாட் பிளே. டிட் நாட் சுருக்கி எப்படி சொல்லலாம்? டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டென்ட் பிளே. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இதுல இருந்து கேள்வி எப்படி கேட்கறதுன்னு பாருங்களேன். நான் விளையாடினேனா, உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். நான் விளையாடினேனா, நான் விளையாண்டனா அப்படின்னு கேட்கணும். நான் விளையாடினேனா அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, ரெண்டையும் பிரிச்சு வச்சிருக்கோமா,
இந்த நாட்டை இப்ப மறந்துருங்க. ஓகே, இப்ப இந்த நாட்டை விட்டுறலாம். கேள்வி கேட்கறதுக்கு நான் விளையாடினேனா அப்படின்னு கேள்வி கேட்கணும். பிளேடுங்கிறது டிட் பிளஸ் பிளேன் பிரிச்சிடலாம். ஏன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட்ங்கிறது துணை வினை சொல். எப்படி இருந்து பிரசன்ட் டென்ஸ்ல டூ டஸ் யூஸ் பண்ணமோ இங்க டிட் அதே மாதிரி. இந்த டிட் இப்ப இந்த பிளேடுங்கிறத மறந்துடுங்க. இந்த டிட்டை தூக்கி முன்னாடி போட்டுறணும், அவ்வளவுதான். முதல்ல என்ன வரும்? டிட் வரும். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒண்ணு வரும். அடுத்து வெர்பு வரும். அந்த வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. ஏன்னா வெர்பை பிரிச்சிட்டோம். இது எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பிரிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னா, நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இங்க வந்து பாஸ்ட் ஃபார்ம் வரும், இங்க பிரசன்ட் ஃபார்ம் வரும், இங்க உங்களுக்கு புரியாது. இப்படி பிரிச்சதுனாலதான் அங்க பிரசன்ட் ஃபார்ம் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். டிட்டை தூக்கி முன்னாடி போட்டுறணும். அது இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல கேள்வி வந்து டிட்ல தான் ஆரம்பிக்கும். டிட் போட வேண்டியதான். அது சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. டிட் ஐ. விளையாடினேனா, விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அவ்வளவுதான் பிரசன்ட் ஃபார்ம். டிட் ஐ பிளே? நான் விளையாடினேனா. ஐ பிளேட். நான் விளையாடினேன். ஐ டிட் பிளே. நான் விளையாடவில்லை. டிட் ஐ பிளே? நான் விளையாண்டனா. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ இவ்வளவுதான். ஓகேவா? பாஸ்ட் ஐ மீன் பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், அடுத்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். முடிஞ்சு போச்சு. ஓகே, ஐ பிளேட். நான் விளையாடினேன். இங்க பாருங்க, இங்க மட்டும் தான் பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கோம். இங்கெல்லாம் பிரசன்ட் தான் வரும். ஏன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வெர்பை வந்து பிரிச்சிருவோம், அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஓகே, சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் சமைத்தாள். அவள் சமைத்தாள். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? அவள் சமைக்கவில்லை. ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வரணும்னா எல்லாருமே சொல்லணும், எல்லாருமே தெரியும். ஓகேவா? அவள் சமைத்தாளா? ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் அவள் சமைத்தாள் அப்படின்னு சொல்லணும். அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. ஓகே, அத முதல்ல போட்டுறலாம். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? cook. அந்த குக்கோட பாஸ்ட் ஃபார்ம் தான் எழுதணும். cook, cooked. ஓகே, ed சேர்க்கணும், அவ்வளவுதான். she cooked. அவள் சமைத்தாள். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், அவள் சமைக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். அவள் சமைக்கவில்லை. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துடணும் இல்லையா? she. அவள் ஷீன்னு போட்டீங்க. அடுத்து என்ன போடணும்? didn't. எது வந்தாலும் நெகட்டிவ்ல didn't தான் வரும். அடுத்து வெர்பு வரும். வெர்பு வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல போட்டா போதும். ஓகேவா? நெகட்டிவ்க்கு அது ஏன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் நானு. ஓகே, சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? குக். அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க மட்டும்தான் பாஸ்ட் ஃபார்ம் வரும். இங்க வந்து டிட்ட வச்சு பிரிச்சதுனால என்னதான் போடணும்? பிரசன்ட் ஃபார்ம் தான் போடணும். ed சேர்க்க கூடாது. ஓகே, she didn't cook. அவள் சமைக்கவில்லை. அடுத்து, அவள் சமைத்தாளா அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? டிட்ல தான் ஆரம்பிக்கும். டிட் சப்ஜெக்ட் என்ன வரும்? she. அவள் தான். did she cook? அவ்வளவுதான். இங்கேயும் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். முடிஞ்சு போச்சு. she cooked. அவள் சமைத்தாள். she didn't cook. அவள் சமைக்கவில்லை. did she cook? அவள் சமைத்தாளா? ஈஸியா இருக்கா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வரவில்லை. அவர்கள் வந்தார்களா? அவ்வளவுதான். ஓகே, சோ அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தே அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, வந்தார்கள். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கேம். என்னது? கேம். போட்டுடலாமா? தே கேம். அவர்கள் வந்தார்கள். அவ்வளவுதான். இப்போ அவர்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லணும். அவர்கள் வரவில்லை. ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு என்ன? தே. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் didn't தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? they didn't. அடுத்து என்ன வரணும்? பிளஸ் வெர்ப் வரணும் இல்லையா? didn't பிளஸ் வெர்ப். சோ இங்க வெர்ப் எது? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அவ்வளவுதான். இங்க கேம்னு போட்டா தப்பு. they didn't came அப்படின்னு போடக்கூடாது. அது ஏன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட். they came. அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வரவில்லை. they didn't come. நெக்ஸ்ட், அவர்கள் வந்தார்களா? கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? டிட்ல தான் ஆரம்பிக்கும். டிட். அவர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. did they. வெர்ப் என்ன? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அவ்வளவுதான். இங்க மட்டும்தான் நீங்க பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இங்க didn't யூஸ் பண்ணணும். இங்க பிரசன்ட் ஃபார்ம் தான். இங்க முதல்ல did யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். சோ அவர்கள் வந்தார்கள். they came. அவர்கள் வரவில்லை. they didn't come. அவர்கள் வந்தார்களா? did they come. ஓகே, இங்க பாருங்க, இங்க மட்டும்தான் பாஸ்ட் ஃபார்ம் வரும். மற்ற இடங்கள்ல எல்லாம் பிரசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இங்க didn't யூஸ் பண்றீங்க, இங்க முதல்ல did வரும். அவ்வளவுதான். மறந்துடக்கூடாது. ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கட்டுமா?
ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் ஈஸியா கொடுத்திருக்கேன், எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ராமு எழுதுனா, ராமு எழுதல, ராமு எழுதுனானா, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நான் சொல்ல போறதே கிடையாது. ஒரு 5 செகண்ட்ஸ் நான் அமைதியா இருக்க போறேன், எல்லாரும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, ராமு எழுதினான், ராமு எழுதவில்லை, ராமு எழுதினானா, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ராமு எழுதினான், பேர் வந்திருக்கு ராமு, பேர் வந்தாலும் என்னதுதான், பேருக்கு அடுத்து வெர்பு தான் வரணும். இது வெர்பு எழுதுறது, எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ரைட். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ரைட் அப்படியே போட்டக்கூடாது, பாசிட்டிவ் சென்ஸ் என்ன பண்ணணும், பாஸ்ட் ஃபார்ம் தான் போடணும். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ரோட். ஓகே, ராமு ரோட். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, ராமு ஒரு லெட்டர் எழுதுனா அப்படின்னா ராமு ரோட் a letter. ராமு ஒரு புக் எழுதுறான் அப்படின்னா ராமு ரோட் a book. ராமு ஒரு பாட்டு எழுதுனா அப்படின்னா ராமு ரோட் a song. ராமு ஒரு போயம் எழுதுனா அப்படின்னா ராமு ரோட் a poem. ஓகே, ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். பட் பேசிக்கா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மறந்துடவே கூடாது. நெக்ஸ்ட், ராமு எழுதவில்லை, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் didn't தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நெகட்டிவ்க்கு. சோ didn't அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, did not, அது சுருக்கி தான் didn't அப்படின்னு சொல்றோம். ஓகே, ராமு பேரை முதல்ல போட்டுருங்க, அடுத்து என்ன வரணும், didn't. வெரி குட். அடுத்து என்ன வரணும், பிளஸ் வெர்பு வரணும். எது வெர்பு, எழுதுறது, அது அப்படியே பிரசன்ட் ஃபார்ம்ல போட்டா போதும். அதையும் பிரசன்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். ராமு didn't write, ராமு எழுதல. ஈஸியா இருக்கா? ராமு ஒரு கடிதம் எழுதவில்லை அப்படின்னா ராமு didn't write a letter. ஓகே, நெக்ஸ்ட், ராமு எழுதுனானா, கேள்வி எதுல ஆரம்பிக்கும், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் டிட்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா, டிட். அடுத்து என்ன வரும், நேம், ராமு கேபிட்டல் லெட்டர் போட்டுறணும் முதல்ல. ஓகேவா, டிட் ராமு, வெர்ப் என்னது, எழுதுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ரைட், அது அப்படியே போட்டுருந்தோம். அவ்வளோ பிரசன்ட் ஃபார்ம். இங்க மட்டும்தான் பாஸ்ட் ஃபார்ம் வரும், மறந்துடாதீங்க. ராமு ரோட், ராமு எழுதினான், ராமு எழுதவில்லை, ராமு didn't write. ராமு எழுதினானா, did ராமு write? சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம கேள்வி இதுல எப்படி கேட்பாங்கன்னா, did ராமு write, ராமு எழுதினானா, did ராமு write. நம்ம ஒண்ணு என்ன பதில் சொல்லுவோம், ராமு எழுதுனா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ராமு எழுதலன்னு சொல்லுவோம். ஓகேவா, ராமு எழுதுனா அப்படின்னா ராமு wrote, ராமு எழுதல அப்படின்னா ராமு didn't write. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓகே, இப்ப நான் கேட்கிறேன், ராமு எக்ஸாம் எழுதுனானா அப்படின்னு கேட்கணும். டிட் ராமு ரைட் எக்ஸாம்? இப்போ ராமு எக்ஸாம் எழுதுனா அப்படின்னா ராமு ரோட் an எக்ஸாம். ராமு எக்ஸாம் எழுதல அப்படின்னா ராமு didn't write எக்ஸாம். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். இதை வச்சு நீங்க நிறைய கேள்விகள், நிறைய வாக்கியங்கள் நீங்களா தான் உருவாக்கணும். ஓகே, சிம்பிளா இருக்கா? நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல மட்டும் வெர்பு வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். நெகட்டிவ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், didn't யூஸ் பண்ணுவோம், இங்க வந்து பிரசன்ட் ஃபார்ம்லயே தான் இருக்கும். கேள்வி வந்து இங்க டிட்ல ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். இங்க மட்டும்தான் பாசிட்டிவ் ஃபார்ம், இங்க பாசிட்டிவ் ஃபார்ம் போட்டுறாதீங்க. கேள்வி கேட்கும் போது கடைசியா என்ன வரணும், கேள்விக்குரிய போற்றணும். ஓகே, சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நீ பிரியாணி சாப்பிட்டாய், நீ பிரியாணி சாப்பிடவில்லை, நீ பிரியாணி சாப்பிட்டாயா. ஓகே, பிரியாணி எல்லாருக்கும் பிடிச்சமான டிஷ் இல்லையா? ஒருத்தர் கூட காமெண்ட் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ எல்லா எக்ஸாம்பிளையும் பிரியாணி போட்டுறீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது வந்து ஃபேவரட்டான ஃபுட் இல்லையா? ஓகே, ரைட். நீ பிரியாணி சாப்பிட்டா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இதுல எது சப்ஜெக்ட், நீ, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல யூ. யூ போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும், வெர்பு. இங்க எது வெர்பு, பிரியாணிங்கிறது வெர்பா, சாப்பிடுறதா? சாப்பிடுறதா வெர்பு இல்லையா? அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஈட். ஈட்டோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன, ஏட். அததான் இங்க போடணும். ஓகே, யூ ஏட் பிரியாணி, தட்ஸ் இட். ஓகே, யூ ஏட் பிரியாணி, நீ பிரியாணி சாப்பிட்டாய், அல்லது நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீர்கள். நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். நெக்ஸ்ட், இதுக்கு என்ன ஆன்சர் வரும், நீ பிரியாணி சாப்பிடல, நீ பிரியாணி சாப்பிடல. அதை எப்படி சொல்லுவீங்க, சப்ஜெக்ட் என்னது யூ, அதை முதல்ல போட்டுருங்க. அடுத்து என்ன வரும் நெகட்டிவ்ல சொல்றதுக்கு, didn't, அதையும் போட்டாச்சு. அடுத்து என்ன வரும், வெர்பு. இங்க எது வெர்பு, சாப்பிடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஈட். இதெல்லாம் கண்ண மூடி போட்டுறலாம், இங்க பாசிட்டிவ் ஃபார்ம் போட்டுறக்கூடாது. ஓகே, யூ didn't eat, என்னது மிச்சம் இருக்கு, பிரியாணி, அதை லாஸ்ட் போட்டுருவோம். வாசிங்க, யூ didn't eat பிரியாணி, நீ பிரியாணி சாப்பிடவில்லை. அடுத்து, நீ பிரியாணி சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்கணும். கேள்வி எதுல ஆரம்பிக்கும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல டிட்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா?
டிட் அடுத்து இங்க எது சப்ஜெக்ட் நமக்குள்ளது நீன்னு வந்திருக்கு யூ தான் டிட் யூ வெர்ப் என்னது சாப்பிடுறது டிட் யூ ஈட் பிரியாணி முடிஞ்சு போச்சு யூ ஏட் பிரியாணி இங்க மட்டும் பாஸ்ட் ஃபார்ம் வருது நெக்ஸ்ட் இங்க ஞாபகம் வைக்க வேண்டியது didn't you didn't eat பிரியாணி did you eat பிரியாணி டிட் முதல்ல வரும் அவ்வளவுதான் ஓகே இப்ப பாருங்களேன் நீ சாக்லேட் சாப்பிட்ட அதாவது இங்கிலீஷ்ல சொல்லலாம் நீ சாக்லேட் சாப்பிட்ட யூ ஏட் சாக்லேட் நீ சாக்லேட் சாப்பிடல யூ didn't eat chocolate இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும் ஓகே யூ didn't eat chocolate நீ சாக்லேட் சாப்பிட்டியா did you eat chocolate did you eat chocolate எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா இவ்வளவுதான் இந்த பிரியாணி எடுத்துட்டு இதுல நீங்க என்னன்னாலும் போட்டுக்கலாம் பிஸ்கட் பர்கர் அப்புறம் வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஓகே அதுக்கடுத்து வந்து ஃப்ரைட் ரைஸ் எதுனாலும் வச்சுக்கலாம் நீங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் ஓகே இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம் நூடுல்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம் ஓகேவா நீங்களா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி பேசி பேசி ஓகே இனிமேல் வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரிலாம் பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ நான் இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களுக்கு ஓகே இப்போ நீ பிரியாணி சாப்பிட்டாய் அப்படின்னு இருக்கு இதே இது அவன் பிரியாணி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லணும் அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க அவன் பிரியாணி சாப்பிட்டான் யூக்கு பதிலா என்ன வரும் அவன்னா ஹி அவ்வளவுதான் இதை மட்டும் மாத்துவீங்க ஹி ஏட் பிரியாணி அவன் பிரியாணி சாப்பிட்டான் அவன் பிரியாணி சாப்பிடல அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க he didn't eat பிரியாணி யூக்கு பதிலா ஹி வரும் அவ்வளவுதான் அவன் பிரியாணி சாப்பிட்டானா did he eat பிரியாணி யூ எங்கெல்லாம் வருதோ அங்க he வரும் அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேவா முடிஞ்சு போச்சு கடைசியா நான் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும் பிரியாணியே விட்டுருங்க ஓகேவா நான் சாப்பிட்டேன் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க சப்ஜெக்ட் வந்து இப்ப நான் அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ ஈட் வருமா ஏட் வருமா நான் சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு ஐ ஏட் நான் சாப்பிட்டேன் ஓகே பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல கண்டிப்பா பாசிட்டிவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும் ஈஸியா இருக்கா ஓகே இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா ஓகே இதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ் மாதிரி இருக்கா ஆனா ஈஸியா இருக்கு பாருங்க இவ்வளவுதாங்க ஓகேவா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன் ஓகே இங்க பாருங்க நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க அவள் சென்னைக்கு போனாள் அவள் சென்னைக்கு போகவில்லை அவள் சென்னைக்கு போனாளா ஓகே சோ அவள் சென்னைக்கு போனாள் அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் இங்க எது சப்ஜெக்ட் அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல she போட்டாச்சு எது வெர்பு சென்னைங்கிற வெர்பா போனாள்ங்கிறது வெர்பா போனாள் அப்படிங்கறதா வெர்பு போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல go அந்த go அப்படியே போட்டுறலாமா கோங்கிறது பிரசன்ட் ஃபார்ம் அப்படியே போட்டுறலாமா போடக்கூடாது பாஸ்ட் ஃபார்ம் தான் போடணும் கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன went என்னது went ஓகே she went அப்படின்னா அவள் போனாள் she went எங்க போனாங்க சென்னைக்கு இக்குன்னு வந்திருக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா இக்குனா என்னது to she went to சென்னை ஊர் பேர்லாம் வரும்போது முதலுக்கு கேபிட்டல் லெட்டர்ல வந்துடணும் ஓகேவா she went to சென்னை அவள் சென்னைக்கு போனாள் நெக்ஸ்ட் அவள் சென்னைக்கு போகல அவள் சென்னைக்கு போகல அவள் சென்னைக்கு போனாளா அப்படின்னு யாராவது கேக்குறாங்க நோ அவள் சென்னைக்கு போகல அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சிம்பிள் எது சப்ஜெக்ட் அவள் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் என்னதுதான் didn't தான் யூஸ் பண்ண போறீங்க அதை போட்டுருங்க she didn't ஓகே வெர்ப் என்னது சென்னைங்கிற வெர்பா போறது வெர்பா போறதா இல்லையா போகலன்னு சொல்றோம் போறதுதான் இங்க வெர்பு she didn't go ஓகே இங்க வந்து அப்படியே போட்டுறணும் பாஸ்ட் ஃபார்ம் போடக்கூடாது ஓகே she didn't go அவள் போகவில்லை எங்க போகல சென்னைக்கு அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல to சென்னை முதலுக்கு கேபிட்டல் வரும் ஓகே she didn't go to சென்னை அவள் சென்னைக்கு போகவில்லை நெக்ஸ்ட் அவள் சென்னைக்கு போனாளா கேள்வி எதுல ஆரம்பிக்கும் டிட்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல she did she ஓகே வெர்ப் எது போறது did she go அவள் போனாளா எங்க சென்னைக்கு அத எடுத்து போட்டுருங்க இந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த இந்த எக்ஸ்ட்ரா சேர்க்கறதெல்லாம் சேர்க்கணும் ஓகே கேள்விக்குறி did she go to சென்னை அவள் சென்னைக்கு போனாளா சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க did she went to சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது தப்பு ஓகே இங்க மட்டும் தான் went வரணும் பாசிட்டிவ் ஃபார்ம் வாசிச்சு பாருங்க she went to சென்னை அவள் சென்னைக்கு போனாள் she didn't go to சென்னை அவள் சென்னைக்கு போகவில்லை did she go to சென்னை அவள் சென்னைக்கு போனாளா எவ்வளவு ஈஸியா இருக்கு இதுக்கு மேல ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சரே கிடையாது இல்லையா ஈஸியா இருக்கு ரொம்ப சிம்பிள் இது வந்து ஓகே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள்
பிரசன்ட்லயாவது டூ டஸ்ன்னு 2 வரும். ஆனா இங்க அதுவும் கிடையாது. நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது இது மட்டும்தான். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல மட்டும் பாசிட்டிவ் ஃபார்ம் போடணும். இங்க வந்து didn't வரும். இங்க வந்து கேள்வி டிட்ல ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கடைசியான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் டைரக்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். அவன் ஆடினான், அவன் ஆடவில்லை, அவன் ஆடினானா. ஓகே, டான்ஸ் ஆடுறது. ஓகேவா, இங்க எது சப்ஜெக்ட்? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he போட்டாச்சு. இங்க வெர்ப் எது? ஆடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டான்ஸ். டான்ஸ் அப்படியே போடலாமா? போடக்கூடாது. என்ன போடணும்? அதோட பாஸ்ட் ஃபார்ம் danced, d சேர்க்கணும். ஓகே, danced. ஓகே, he danced, அவன் ஆடினான். அவன் ஆடவில்லை அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட போட்டுட்டு அடுத்து கண்ண மூடிட்டு என்ன போடணும்? didn't. அதையும் போட்டுட்டு அடுத்து வெர்ப். இங்க எது வெர்ப்? ஆடுறது. அவ்வளவுதான். டான்ஸ்னு போட்டா போதும். he didn't dance, அவன் ஆடவில்லை. அவன் ஆடினானா? கேள்வி கேட்கணும். எதுல ஆரம்பிக்கும் கேள்வி? டிட்ல தான் ஆரம்பிக்கும். டிட்ட போட்டுருங்க. அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. did he. வெர்ப் எது? ஆடுறது. அவ்வளவுதான். டான்ஸ். did he dance, அவன் ஆடினானா? வாசிச்சு பாருங்க. he danced, அவன் ஆடினான். he didn't dance, அவன் ஆடவில்லை. did he dance, அவன் ஆடினானா? அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இதை வச்சு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம். இங்க பாருங்களேன், அவன் ஆடினான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அவன் நேற்று ஆடினான். அதை எப்படி இங்கிலீஷ் சொல்றீங்க? அவன் நேற்று ஆடினான். he danced yesterday, அவன் நேற்று ஆடினான். he danced yesterday. ஓகேவா, இதே இது அவன் என்னுடன் ஆடினான். அதை எப்படி இங்கிலீஷ் சொல்றீங்க? அவன் என்னுடன் ஆடினான். இதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்னுடன் ஆடினான். இந்த என்னுடன்லாம் நான் என்ன வரும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இது சப்ஜெக்ட். he danced. அடுத்து வெர்ப் வரும். இது வரைக்கும் நீங்க சொல்லிடுவீங்க. அவன் ஆடினான். என்னுடன். அதை எப்படி இங்கிலீஷ் சொல்வீங்க? உடன் அப்படின்னா with. என்னுடன் அப்படின்னா with me. அவ்வளவுதான். he danced with me, அவன் என்னுடன் ஆடினான். சிம்பிளா இருக்கா? சோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஈஸியா இருக்கா நீங்க படிச்சது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்தது? வீடியோ ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் எல்லாரும். ஓகேவா, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். அவன் சாப்பிட்டான், அவன் சாப்பிடல, அவன் சாப்பிட்டானா. ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது வந்து கேள்வி கேட்கறது. ஓகே, உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் சொன்னீங்களா? இங்கிலீஷ் யாரெல்லாம் கத்துக்க ஆர்வமா இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க. 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம இங்கிலீஷ் பேச ஆசைய சேனல்ல நடக்குது அப்படிங்கறத சொல்லுங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, சோ மறக்காம உங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல போட்டுருங்க. இன்னைக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்களே சரளமா இங்கிலீஷ் பேசுறத உங்களால உணர முடியும். தப்பு இல்லாம நம்ம பேசுறோம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடியதுதான். அவன் சாப்பிட்டான், சாப்பிடல, அவன் சாப்பிட்டானா, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் தான். இனிமேல் அதை நீங்க கரெக்டா இங்கிலீஷ்ல கேட்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேவா, ரைட்டு. உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.